தமிழர்களின் பாரம்பரியத்துல கருவாடு முக்கிய உணவா கருதப்படுது. கருவாடு தான் இருக்கிறதுலயே புரோட்டீன் அதிகமான உணவு. அதை எப்படி சாப்பிடணும்னு இந்த வீடியோல சொல்றேன். யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. கருவாடை சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம். 100 கிராம் கருவாடுல 60 கிராம் புரோட்டீன் இருக்கு. இதுவே சிக்கனா இருந்தா 100 கிராம்ல 27 கிராமும், இதுவே மட்டனா இருந்தா 100 கிராம்ல 25 கிராம் புரோட்டீனும் தான் இருக்கு. புரோட்டீன் மட்டும் இல்லாம அயன், கால்சியம், ஒமேகா 3 அண்ட் அயோடின் போன்ற சத்துக்களும் அதிகமா இருக்கு. சோ உங்க போன் அண்ட் பிரெயின் ஹெல்த்துக்கும் உங்களுடைய இம்யூனிட்டி ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான உணவு. ஆனா இதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களோட கிட்னிகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கருவாடை முதல் நாள் இரவே தண்ணீர்ல ஊற வச்சு அதனுடைய உப்பின் அளவை குறைச்சதுக்கு அப்புறம் உபயோகப்படுத்துறது எல்லா வயதினருக்கும் ஏற்ற உணவா இருக்கும். உங்களுக்கு பிபி, டயபெட்டிஸ், கிட்னி டிசீஸ், தோல் நோய்கள் போன்றவை இருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க என்ன கருவாடுகள்லாம் சாப்பிட்டிருக்கின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஸ்ட்ராங்.